அன்பிற்குரியவர்களே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கு. அன்பிற்குரியவர்களே, வழக்கமாக நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கும். யாராவது நல்லா இல்லைன்னு சொல்லுவோமா? அதனால் நீங்கள் சொல்லிட்டீங்க. அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்தில் இதைத்தான் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. யார் கேட்டாலும் நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், ஆனால் கொஞ்சம் வயிற்று வலி மட்டும் அப்பப்போ வந்துட்டு போகுது. நான் நல்லா இருக்கேன், கொஞ்சம் அல்சர் லேசாக இருக்குது. நான் நல்லா இருக்கேன், கிட்னி ஸ்டோன் மட்டும் கொஞ்சம் இருக்குது. நான் நல்லா இருக்கேன், கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் கொஞ்சம் வந்துச்சு, அது கொஞ்சம் சின்ன பிரச்சனை தான். நான் நல்லா இருக்கேன், மைக்ரைன் மட்டும் இருக்குது. நான் நல்லா இருக்கேன், இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, மற்றபடி நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன், என் பிள்ளைங்க தான் ஒழுங்கா இல்லை. நான் நல்லா இருக்கேன், என் சுற்றம் சூழலாம் சரியில்லை. நான் நல்லா இருக்கேன், நிறைய பிரச்சனை வீட்டில். நான் நல்லா இருக்கேன், கடன் தொல்லை. நான் நல்லா இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு நம்மையே ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஆன்மீக ரீதியாகவும் நான் நல்லா இருக்கிறேன், இந்த பாவம் மட்டும் தான் செய்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், பெரிய பாவம்லாம் செய்யலை, சின்ன சின்ன பாவம் தான் செய்கிறேன் என்று எந்த நிலையில் இருந்தாலும், உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்ம ரீதியாக எந்த நிலையில் முழுமையாக இல்லாவிட்டாலும் நல்லா இல்லை என்பதுதான் உண்மை. ஒருவேளை நான் கேட்டு நீங்கள் ஒருவேளை சொல்லியிருப்பீங்க நான் நல்லா இல்லை, நல்லா இருக்கேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆண்டவர் முன்பாக அவ்வாறு சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் முன் நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவோம், சந்தோஷப்படுவார், கவலைப்பட மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? கவலைப்படாதம்மா, கவலைப்படாதீங்க, நான் உன்னை சரிப்படுத்துவேன். அதற்காகத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னே சொல்லுவோம், இது சரி இது சரியில்லைன்னே சொல்லுவோம். அதற்காகத்தான் இறைவன் இருக்கிறார். அதைத்தான் முதல் வாசகத்தில் இருக்கிறார். நீ நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ நல்லா இல்லை, அத்தனை நோயோடு இருக்கிற. நீ நல்லா இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்க, அத்தனை குழப்பத்தோடு இருக்கிற. நீ நல்லா இருக்கிற நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் பாவத்தோடு இருக்கிறாய். அத்தனை காரியங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு எப்படி நல்லா இருக்க முடியும்? இது பொய் அல்லவா? ஆகவே அன்பு மகனே மகளே, தயவுசெய்து என்ன பண்ணு, இந்த பொய்யை சொல்லிகிட்டே அங்கேயே உட்காந்துருக்காத, என்னை தேடி வா, என்னை தேடி வா. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். வந்து எங்கே நிற்கிறேன்? உன் டோரில் நிற்கிறேன், உன் கதவு அண்டை நான் நிற்கிறேன். நான் கூப்பிட்டுட்டேன், உன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டேன். ஆனால் கதவு தாப்பால் எங்கள் இருக்கிறது? உள்பக்கம்தான் இருக்குது. நீ தான் திறக்கணும், என்னால் திறந்து உள்ளே வர முடியாது. திறப்பியா? திருவெளிப்பாட்டு நூல் 3:20 இதைத்தான் சொல்லுகிறது. நான் வெளியிலேருந்து தட்டிக்கிட்டே இருக்கிறேன். அன்பு மகனே மகளே, வெளியிலேருந்து நான் தட்டிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் வந்தால் உனக்கு எல்லாம் சரிப்படுத்துவேன்றது எனக்கு தெரியும். என்னால் அன்றி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது எனக்கு தெரியும். ஆகவே நான் உன்னை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னிடம் வர விரும்பி கொண்டிருக்கிறேன். ஆனால் என்ன பண்ண முடியாது, நான் நுழைஞ்சு உன்னை பெர்மிஷன் இல்லாமல், உத்தரவு இல்லாமல் நான் உள்ளே நுழைந்து வர முடியாது. திறப்பாயா? இதயத்தை திறப்பாயா? இதுதான் முதல் வாசத்தில் கேட்குறார். இதயத்தை திறப்பேன் என்று யாரெல்லாம் திறக்கிறார்களோ அவர் உள் பிரவேசித்து வருவார், நம்மோடு உணவருந்துவார், அதாவது உறவு கொள்வார். அவ்வாறு கொள்ளக்கூடிய உறவின் வழியாக நாம் சுகமடைவோம், தெளிவு பெறுவோம், ஆரோக்கியம் பெறுவோம், நலமடைவோம். பல்வேறு நம்பிக்கைகளோடு இங்கே வந்திருப்பீங்க. இதயத்தை திறக்க மறந்து விடாதீர்கள். உங்கள் இதய கதவுகளை திறக்க மறந்து விடாதீர்கள். இறைவன் சொல்வது இதுதான், இதய கதவை நான் இதோ தட்டி கொண்டிருக்கிறேன், அதை திறக்க மறந்து விடாதே. அதை திறந்தால் நான் உள்ளே வருவேன், உனக்கு சுகம் தருவேன். இதைத்தான் சக்கேயு என்ற குள்ள மனிதன் செய்ய முயற்சித்தான். ஒரே ஒரு சின்ன ஸ்டெப்பு மட்டும் பண்ணான். இந்த இயேசுன்னு சொல்றாங்களே, அந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும். பார்த்தா போதும், யாருன்னு அவரை பார்க்கணும். ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாரே, நம்ம எரிக்கோ வழியாக போகிறாரே, நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். எப்படியும் பார்த்தாக வேண்டும் என்று ஒரு சிறிய முயற்சியை அவன் எடுக்கிறான். ஏன்னா அவன் குள்ள மனிதன், அவ்வளோ பெரிய கூட்டத்தில் புதிங்கெல்லாம் உள்ளெல்லாம் வந்து பார்க்க முடியாது, தூரத்தில் இருந்தும் பார்க்க முடியாது, எல்லாம் நட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஒரே வழி என்னன்னா, முன்னாடி அட்வான்ஸாக போயிட்டு அந்த காட்டு அத்தி மரத்தில் மேலே நான் ஏறி நின்று கொண்டால் அப்படியே உட்காந்துக்குவேன், அப்போ போகும்போது ஈஸியாக நான் பார்த்துருவேன் என்று அவன் திட்டமிட்டு இயேசுவை பார்ப்பதற்கான ஒரு சிறிய முயற்சியை அவன் எடுத்து வைக்கிறான். அவ்வாறு அவன் எடுத்த ஒரு சிறிய முயற்சிக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த பலன் என்ன தெரியுமா? ஒரு சின்ன ஆசைப்பட்டியில் என்னை பார்க்கணுன்னு, சின்ன ஆசைப்படாத, பெரிய ஆசை, எல்லாத்தையும் உன்னை திருப்திப்படுத்துவேன். உன்னோடு நான் விருந்துண்ண விரும்புகிறேன், உன்னோடு நான் விருந்துண்ண விரும்புகிறேன், உன்னோடு உறவு கொள்ள விரும்புகிறேன், உன்னை என்னுடைய நண்பனாக மாற்றிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நீ என்னை பார்க்கத்தான் ஆசைப்பட்டாய், ஆனால் உண்மையாகவே உன்னை என் நண்பனாக மாற்றி அதன் வழியாக எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து அவனுக்கு செய்தார். அன்புக்குரியவர்களே, ஏதோ ஒரு நோக்கத்தோடு
இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறீங்க. எல்லோருமே வந்து விட்டீங்க. அந்த சக்கேவியை போல நாம் அனைவரும் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம். ஐ வாண்ட் டு see God, கடவுளை நான் பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். இப்போது உங்கள் இதயத்தை மாத்திரம் திறந்து விடுங்கள், அவர் சொல்வதை கேளுங்கள். அப்போது உங்களோடு அவர் உறவு கொள்ளுவார். அவ்வாறு கொள்ளக்கூடிய உறவின் வழியாக உங்களுக்கு தெளிவு பிறக்கும், ஆரோக்கியம் பிறக்கும், நலம் பிறக்கும். அப்போ நீங்கள் உண்மையிலே நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சக்கேவின் வாழ்க்கையில் நடந்தது தெரியுமா? இவன் ஒரு சிறிய முயற்சி மட்டும், அந்த இயேசுவை பார்ப்பதற்கு சிறிய முயற்சி எடுத்துக்கொண்டான். இயேசு என்ன செய்தார்? அவனுக்கு 3 அழகான பாடங்களை கற்றுத்தந்தார். ஒன்று, ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? சக்கேயுவை மேலே அண்ணார்ந்து பார்த்து, சக்கேயுவே கீழே இறங்கி வா. முதற் பாடம், கீழே இறங்கி வா. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய ஆணவ திமிரிலே மேலே இருக்காதே, உன்னை தாழ்த்திக்கொள், உன்னை தாழ்த்திக்கொள். தாழ்ச்சி என்ற புண்ணியம் யாருக்கு இருக்கிறதோ இறைவன் அவர்களை சந்திப்பார். உங்களுக்கு தாழ்ச்சியான உள்ள இருந்துச்சுன்னா போதும், இறைவன் உங்களை தேடி வருவார். ஏன்னா இறைவன் மமதை பிடித்தவர்கள், திமிரு பிடித்தவர்கள், ஆணவம் பிடித்தவர்கள், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நான் மட்டுமே போதும் என்று நினைக்கக்கூடியவர்களை இறைவன் அணுகவே முடியாது. ஆகவே தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை அவனுக்கு கற்றுத்தருகிறார். இரண்டாவதாக, சக்கேயு, நான் உன் இல்லத்திற்கு வர விரும்புகிறேன், உன்னோடு உணவருந்த ஆசைப்படுகிறேன் என்று 2வது பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நீ என்னை பார்க்கணும்னு தான் நினைச்ச, நான் என்ன விரும்புகிறேன்? உன்னோடு உறவு கொள்ளவும் ஆசைப்படுகிறேன். இறைவன் நம்மோடு உறவு கொள்ள விரும்புகிறார் என்பது 2வது பாடம். நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டோம்னா வருவார். நம்மோடு உறவு கொள்வதென்றால் என்ன? ஜபத்தின் வழியாக நம்மோடு இணைந்திருப்பது. இறைவன் ஜபத்தின் வழியாக நம்மோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எதற்காக? நம்முடைய நன்மைக்காக. அவருக்கு ஒன்றும் நன்மை இல்லை, நம்முடைய நன்மைக்காக. ஆக 2வது, இறைவனோடு கொள்ளுகிற உறவை அவனுக்கு கற்றுத்தருகிறார். இன்னைக்கு மேலேருந்து கீழே இறங்கி வந்த தாழ்ச்சி கற்றுக்கொண்டாய். 2வதாக, என்னோடு உறவுகோள், என்கிட்ட பேசு, என்னோட உட்காந்து சாப்பிடு, கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சொல்லி தருவேன். விண்ணகத்திற்கு செல்லும் வழியை நான் சிறிது சிறிதாக உனக்கு கற்றுத்தருவேன். என்னோடு உறவு கொள்ளவும் கற்றுக்கொள், ஜெபிக்கவும் கற்றுக்கொள் என்ற 2வது பாடத்தையும் சக்கேயுவுக்கு கற்றுத்தருகிறார். 3வதாக என்ன கற்றுத்தருகிறார்? அவர் பார்த்த பார்வையிலேயே மற்றவங்கள் சொன்ன அந்த சொல்லியே, இவன் ஒரு பாவி, இவங்க வீட்டுக்கு போனார் இயேசு என்று சொன்னவுடன் அவன் என்ன நினைக்கிறான்? ஐயோ, நம்ம பாவி என்பதை உணர்கிறான். பரிசுத்தவானாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வரும்போது நம்முடைய பாவங்கள் நமக்கு உணர்த்தப்படும். அந்த பாவங்களை விட்டு விடும்போது பரிசுத்தர்களாக நாம் மாற முடியும். நம்முடைய பாவம்லாம் நம்மளுக்கு தெரியும். யாரையாவது நான் ஏமாத்திருந்தேன்னா என்ன பண்ணுவேன்? 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். அது மட்டுமல்லாமல் ஏழைகளுக்கு என்னுடைய பாதி சொத்தை நான் கொடுத்து விடுகிறேன். பாருங்க எப்படி மனம் மாறிட்டான் பாருங்க. காரணம், இயேசு அவருடைய இல்லத்தில் வந்தார். ஆகவே மனம் மாற்றத்தையும் நமக்கு தரக்கூடியவராக இயேசு இருக்கிறார். குறிப்பாக ஏழை எளிய ஒரு மத்தியிலே இரக்கம் கொள்ள அவனுக்கு கற்றுத்தருகிறார். இந்த 3 அழகான பாடங்களையும் இந்த சக்கேயுவுக்கு ஒரே நாளில் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்துட்டார். ஒரே பூசைக்கு தான் வந்தான், 3ஐயுமே கற்றுக் கொடுத்துட்டார். என்னென்ன கற்றுக் கொடுத்துட்டாரு? தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை கற்றுக் கொடுத்து விட்டார். அவரோடு உறவு கொள்ளும், ஜெபத்தின் வழியாக உறவு கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து விட்டார். ஏழை எளியவருக்கு உதவ ஒரு நாளும் மறந்து விடாதே என்பதை கற்றுக் கொடுத்து விட்டார். இந்த 3 அழகான ஆழமான பண்புகளையும் யார் பெற்றிருக்கிறார்களோ இவர்கள்தான் உண்மையான இயேசுவின் சீடர்கள். அதான் சொல்றாரு, நீ சேர்ந்துட்ட, இது வரைக்கும் வெளியில இருந்த, நீ சேர்ந்துட்ட, நீ ஆபிரகாமின் பிள்ளை அல்லவா, ஆகவே நீயும் விண்ணகத்திற்கு செல்வதற்கு தகுதி பெற்று விட்டாய். இப்படிப்பட்ட உண்மையான மனமாற்றம் நமக்கும் இருக்கும்போது நாமும் உண்மையான சீடர்களாக இருக்க முடியும். இவ்வாறு உண்மையான சீடராக வாழ்ந்து காண்பித்தவர் தான் புனித அந்தோனியார். அந்தோனியார் வாழ்க்கையில இந்த 3 குணமும் அழகா இருந்துச்சு. தாழ்ச்சி என்ற புண்ணியம் அவருக்கு அபரிவிதமாக இருந்தது. இறைவனோடு கொள்ளக்கூடிய உறவு எப்போதும் இருந்தது. அதே போல ஏழை எளியவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் அவருக்கு இருந்தது. 3 குணமுமே அந்தோனியாருக்கு இருந்துச்சு. அந்தோனியாரின் பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாம் நம்முடைய அந்தோனியாரை போல நாமும் இருக்க முயற்சிக்க வேண்டும். சொல்லணும், ஒவ்வொரு முறை நான் வரும்போது உங்களை மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்கள்கிட்ட நிறையா பரிந்துரைச்சு நான் பெற்றுக்கொள்வேன், அதோடு சேர்ந்து உங்களைப் போலவே நான் இருப்பேன், இந்த 3 குணங்களிலும் உங்களைப் போலவே நான் இருப்பேன். அந்தோனியாரின் தாழ்ச்சி, எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் செஞ்சாரு. எந்த அதிசய அற்புதத்துக்கு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது. ஒரு முறை அந்தோனியார் பிரான்சிஸ் அசிசியாரிடம் சென்று, அவர் மொரோக்கோவுக்கு போகிறாரு, அங்கே போக முடியவில்லை, இறப்பதற்கு ஒரு
மறைசாட்சியாக மறிப்பதற்காக செல்லுகிறார், ஆனால் செல்ல முடியவில்லை, திரும்பி வந்து விடுகிறார். அப்போ பிரான்சிஸ் அசியார் சொல்லும்போது கேட்கும்போது, அதிகம் படித்த இவர், அதிகமாக படிச்சிருக்கிறார், ஆனாலும் பிரான்சிஸ் அசியார் சொல்கிறார், கீழே போய் அந்த சமையல்காரங்களுக்கு உதவி செய்யும். எந்த முணுமுணுப்பும் சத்தமும் இல்லாமல் அமைதியாக சென்று அந்தோனியார், அவ்வளவு படித்த அந்தோனியார் தாழ்ச்சியாக பிரான்சிஸ் அசிசியார் சொன்னதை கேட்டு கிச்சனில் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அது தாழ்ச்சிக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு. அந்தோனியார் ஜெபத்தில் வல்லவராக இருந்தார், அதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. எப்போதும் பைபிளை படிச்சுட்டே இருப்பார். அவர் அறைக்கு சென்றாலே பைபிளை படிச்சுட்டே தான் இருப்பார். ஒரு முறை அவருடைய நண்பர் ஒருவர், சகோதரர் ஒருவர் ஜன்னல் வழியாக பார்க்குறாரு, என்ன சத்தம் கேட்குதே, ஒரு குழந்தை சத்தம் கேட்குதேன்னு பார்க்குறாரு. பார்த்தால் அந்த விவிலியத்திலே குழந்தை இயேசுவே அமர்ந்து அவரோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த அளவிற்கு நெருக்கமான ஜப அனுபவம் கொண்டவர் தான் புனித அந்தோனியார். ஜபத்தை நீ அதில் தானே வாசிக்கிற, என்னை பற்றி தானே வாசிக்கிற, விவிலியத்தில் யாரை பற்றி வாசிக்கிறாய், என்னை பற்றி தானே வாசிக்கிற, இன்னும் நானே வந்துட்டேன், உனக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு குழந்தை இயேசு ஒருவேளை வந்து சொல்ல வந்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அத்தகைய நெருக்கம் ஜப அனுபவம் கொண்டவராக, ஜபத்தில் வல்லவராக புனித அந்தோனியார் இருந்தார். அதே சமயத்திலே கடவுள் பக்கமே திரும்பி இல்லை, மாறாக மனிதர் பக்கமும், குறிப்பாக தேவையில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் பக்கமும் திரும்பியவராக அந்தோனியார் இருந்தார். இதான் கடவுள் கற்றுக் கொடுத்த 3வது பாடம். ஏழை எளியவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு யதார்த்தமாக உதவி செய்யக்கூடிய பண்பையும் அந்தோனியார் பெற்றிருந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த 3 அற்புத குணங்களையும், சக்கேயுவுக்கு இயேசு கற்றுக் கொடுத்த இந்த 3 குணங்களையும், புனித அந்தோனியாருக்கு பெருமையாக விளங்கிய இந்த 3 குணங்களையும் நானும் இன்றே தீர்மானித்து முடிவெடுப்பேன், கடைபிடிப்பேன் என்று தீர்மானிக்கும் போது இயேசு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவார். அப்போது நீங்கள் உண்மையாகவே சொல்ல முடியும், நான் நன்றாக இருக்கிறேன் என்று.